இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு பாட்டில் தண்ணியுமே நல்லா ஃபுல்லாகவே வந்து ஊற்றிட்டோம். ஓகேவா? ஊற்றுனதுக்கு அப்புறமா ஃபுல்லாக அவங்க வந்து நல்லா நனைஞ்சிட்டாங்க. ஆமாவா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்தாங்கடா அப்படிங்க. ஓகே, இப்போ பாருங்கள், மேக்கப் ஏதாவது அங்கே பேட்ச் ஆகுதா இல்லை வந்துட்டு அங்கே மேக்கப் அப்படியே இருக்காங்கிறத நீங்களே பாருங்கள். டெக்னிக் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேக்கப் அப்படியே இருக்கும். ஓகேவா? மேக்கப் ஏதாவது போயிருக்காப்பா? எவ்வளோ வாட்டர் ஊற்றிருக்கோம், ஆமாவா இல்லையா? மேக்கப் ஏதாவது போயிருக்கா? பாருங்க, ஏதாவது போயிருக்காடா? ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் சிம்பிள் கவரேஜ் தான். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேனா? இல்லை. ஓகே, வேறு ஏதாவது ரொம்ப ஹைஃபையான ப்ராடக்ட் ஏதாவது போட்டு ஸ்ப்ரேலாம் எதுவும் அடித்த மேக்கப் எதுவும் செட் பண்ணேன்னா? ஜஸ்ட்டு சிம்பிள் கவரேஜ். ப்ராசஸ் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா மேக்கப் அப்படியே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் வாட்டர் வாஷ் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. இந்த இப்படி பண்ணுறது, இந்த அப்படி பண்ணுறது, என்ன பண்ணாலும் நீங்கள் எவ்வளோ டச் பண்ணாலுமே மேக்கப் அப்படியே தான் இருக்கும். சிம்பிள் கவரேஜ் வித்தவுட் ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கன்சீலர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், தொட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி தொட்டுட்ருக்கேன். ஸோ அப்படியே தான் என்ன ஆகும், மேக்கப் அப்படியே இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, தொட்டோன்னா போயிடும். அந்த மாதிரிலாம் கிடையாது. டெக்னிக் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா மேக்கப் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். புரிஞ்சா? இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பண்ண ப்ராசஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா வாட்டர்லாம் ஃபேஸில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி பார்க்குறது வேறு, தண்ணியே ஊற்றி அதுக்கப்புறமா மேக்கப் அப்படியே இருக்காங்கிறது பார்க்குறது வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்